நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் 1/5/2023 7/5/2023 வரையில் உண்டான கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்றது, அதாவது சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வாரத்தில் எளிய பரிகாரங்கள் யார் யாருக்கு பண்ணணும் அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே, ஏன்னா 1ஆம் தேதி மே மாதம் 2023 இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், ராகு பகவான், புத பகவான் மற்றும் சூரிய பகவான் இவா 4 பேரும் இருக்கா. ரிஷபத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். சப்தம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் கேது பகவானும், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவானும் இருக்கார். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது சந்திர பகவான் பூர நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசியிலிருந்து அனுஷம் கேட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்றதை பார்ப்போம். சந்திராஷ்டமம் யார் யாருக்குன்றதையும் பார்க்கலாம். இப்போது இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மிக விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்ரா பௌர்ணமி. சித்ரா மாதத்தில், சோபகிருத்து வருஷத்தில் சித்ரா மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி. எப்போவுமே பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் உண்டு. அதாவது அமாவாசை என்பது முன்னோர்களை எப்பொழுதுமே துதிக்கக்கூடிய, கோவிலுக்கு செல்லக்கூடிய இந்த 2 விஷயங்களையும் கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணணும். அதை தவிர வேறு எதையும் செய்கிறதுக்கு, புதுசாக நாள் குடிக்கிறதுக்கு கூடாது. ஆனால் பௌர்ணமி என்பது பார்த்தாலேனால் ஜோதிட பிரகாரம் அதிசுபர்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி யோகம்ன்றது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா சந்திர பகவானுடைய மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இயற்கை சுபர்னு சொல்லக்கூடியவர் அதாவது குரு பகவான், சுக்கிர பகவான் இவா 2 பேரும் இயற்கையில் 100% சுபர்னு சொல்லுவாள். ஆனால் அதற்கு மேலே இருக்கக்கூடியது பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி சந்திரத்தில் பௌர்ணமி சந்திர யோகத்தில் யாராவது பிறந்திருந்தாலேனா கண்டிப்பாக நாட்டை ஆளக்கூடிய ஒரு தனித்துவம் அவளுக்கு நிச்சயமாக வரும். அந்த அளவுக்கு பொதுமக்களுடைய வரவேற்பையும் பெற்று ஒரு பெரிய சரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியான ஆட்களை இழுக்கக்கூடிய கவர்ந்து இழுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா சந்திரன் முழு நிலவாக இருக்கும் காலகட்டமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது, சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தன் பிறந்ததாக கணக்கெடுக்கப்படுறது. அதாவது சித்திரகுப்தன் யார் அப்படின்னா யமதர்மராஜனுக்கு அவர் தான் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறார். அதாவது பாவங்கள் என்ன, புண்ணியங்கள் என்ன அப்படின்றத அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறார். அந்த சித்திரகுப்தன் அப்படின்றவர் பார்வதி தேவியார் தங்க ஓலையில் வரைஞ்சிட்ருக்கும்போது சிவபெருமான் பார்த்ததாகவும் அதிலிருந்து வெளியில் வந்தவர் தான் சித்திரகுப்தன் அப்படின்றது ஒரு புராண கதை இருக்குது. இந்த சித்திரகுப்தன் பிறந்த தினமாக சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுறோம். அது தவிர கள்ளழகர் ஆற்றுல இறங்குற சம்பவம் இப்போ நடக்கிறது இன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தீர்களேனா இது 5/5/2023 வருது. சித்திரகுப்தனுடைய கோவில், அதாவது சித்திரகுப்தன் எதற்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஜோதிட பிரகாரம் உடல்நிலை ரொம்ப தொய்வாக இருக்குது, நோய் நொடிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் உடல்நிலையில் ஏற்றம் வரக்கூடியதற்காகவும் இந்த சித்திரகுப்தனை வழிபடக்கூடிய நாளாக இது எடுத்துக்கிறோம். அது தவிர சத்யநாராயண பூஜை, எல்லா பௌர்ணமிக்கு பண்ணக்கூடியது சத்யநாராயண பூஜை. குழந்தை இல்லாதவர்கள் சத்யநாராயண பூஜை பண்ணாலேயானால் கண்டிப்பாக ஆண் குழந்தை குல வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றதும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சித்திரகுப்தன் கோவில் பக்கத்தில், இந்த காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் இருக்குது. அதாவது வைகுண்டநாத பெருமாள் கோவிலுக்கும் கைலாசநாதர் கோவிலுக்கும் நடுவில் சித்திரகுப்தன் கோவில் இருக்குது. அதாவது அவர் வர்றவாளை பார்த்துட்டு நீ கைலாசத்துக்கு போகணுமா இல்லை வைகுண்டத்துக்கு போகணுமான்னு டிசைட் பண்ணி அனுப்புவார் அப்படின்றது சொல்கிறது வழக்கம். அவர் கணக்கு எழுதுறதுனால கர்ணா அப்படின்னு பேர்றதுனால அவருடைய மனைவியின் பேர் கர்ண அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடியவர்.
இவருடைய கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. உடல்நிலை சரியில்லாதவர்கள், உடல்நலத்தில் ஏற்றம் வேண்டும் என்று சொல்லுபவர்கள் கண்டிப்பாக வந்து சித்திரகுப்தன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர கேத்து பிரச்சனை இருக்கிறவாளுக்கு போய் சித்திரகுப்தனை சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த இது திருவண்ணாமலையிலையும் சித்திரகுப்தன், அதை தவிர வந்து சித்திரகுப்தனுக்கு ஒரு சன்னதி இருக்குது திருவண்ணாமலை கோவில்லையும். அதுவும் போய் விசேஷமாக சேவிச்சுட்டு வாங்கும். இது இந்த வாரத்தினுடைய ஒரு முக்கியமான தினமாக கொடுக்குறோம். இதை தவிர பார்த்தேலையானால் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தேலையானால், சந்திராஷ்டம் வந்து மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிக்கும் வருது. அவளுக்கு வந்து எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் சொல்கிறோம். அதை பார்த்துட்டு அவள் அந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தையும் நிச்சயமாக குறைச்சிக்கலாம். இப்போது ஒரு ராசிக்கா இந்த வாரம் 1/5/2023 7/5/2023 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குது, மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல தன்னுடைய நட்பு வீடான செவ்வாய் பகவான் வீட்டில் இருக்கிறது. பரிவர்த்தனை யோகம் பெற்ற செவ்வாய் பகவானும் புத பகவானும் இருக்கா. பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்து 7.5 சனி ஆரம்பித்ததுனால விரயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி. அவர் வந்து 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி மே மாதம் எப்படி இருக்காருன்னு பார்த்தோமே. ஆனால் 1ஆம் தேதி அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேயே இருக்கார். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் வந்து 1ஆம் தேதி ராத்திரி ஒரு 12:15 மணி வரலாம் இருக்கார். அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்துக்கு போகிறார். சமசப்தமத்துக்கு போகும்போது மிகப்பெரிய ஏற்றம் என்ன, உங்களுக்கு பார்த்தீங்களா கூட்டுத் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு மூலியமாக ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு பார்ட்டிஸ்லாம் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம், பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் 2ஆம் தேதி கார்த்தாலேருந்து 4ஆம் தேதி கார்த்தால ஒரு 9:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு வந்து 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் தேதி காலை ஒரு 9:30லேருந்து 6ஆம் தேதி வரலும் வந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் வந்து சந்திர பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். இது வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி யோகமும் வருது. அதனால் இந்த வாட்டி சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் அதிகமாக உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் சந்திராஷ்டமத்தின் போது புதிய முயற்சிகள் எடுக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து 3ஆம் தேதியிலிருந்து 4ஆம் இடத்துக்கு போய்டார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய பண வரவு, அதை தவிர புதிய வீடு, நிலம் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வரக்கூடும். கவலைப்படாதீங்க. அதை தவிர வந்து இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து வண்டி வாகனங்கள் விற்கிறவங்க, அதாவது ட்ரேடிங் பண்ணுறவங்க, இதை தவிர பார்த்தீர்களேனால் அந்த இரும்பு சம்பந்தமான ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மைனிங் பண்ணுறவங்க, மினரல்ஸ் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் இருக்கும். கீழ்த்தட்டு தொண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ்த்தட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையப்போகுது. சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிதான முயற்சிகள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். 6ஆம் தேதி சாயந்தரம் வரலும் அந்த ஒருவேளை நீங்கள் வந்து ஏற்கனவே எடுத்துட்டோம், அந்த வந்து எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நவகிரக சன்னதிக்கு போயிட்டு சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூக்களை வாங்கி சமர்ப்பிச்சுட்டு வாங்க. அதாவது சந்திரனுக்கு உண்டான வெள்ளை அரளி இல்லைன்னா வந்து அல்லிப்பூ, இது வாங்கிட்டு சந்திர பகவானுக்கு போட்டுட்டு வேண்டிட்டு வாங்க. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் உங்களுக்கு குறையும். இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் 6ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து, அதாவது 6ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 9
4:30 மணிக்கு மேலே வந்துடுறார். 7ஆம் தேதி 8ஆம் தேதியெலாம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஏற்றம். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு குழந்தைகள் மூலியமாக பெருமை, மூதாதையர்கள், அதாவது உங்களுடைய குலத்தில் மூதாதையர்கள் மூலியமாக நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கும். அவர்களுடைய சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்கும். மொத்தத்தில் மீன ராசிக்கு நல்ல ஏற்றமான மாற்றமான நாள். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் தரிசிச்சுட்டு வர்றதும், பிள்ளையாரை போய் தரிசிச்சுட்டு வாங்க. பிள்ளையாரை போய் தரிசிக்கும்பொழுது இந்த அருகம்பில் மாலையை போட்டுட்டு வர்றதும், அதை தவிர கொஞ்சம் வஸ்திரம் எடுத்துகிட்டு போயிட்டு வஸ்திர தானம் கொடுத்துட்டு வாங்க. மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வாரம் அபரிமிதமான ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.